எல்லாருக்கும் வணக்கங்க. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி காலகட்டத்தில் வரக்கூடிய மாற்றங்களை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் மாதத்தில் 2ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி அடைகிறாரு. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு 9வது பாத்தியத்தில் இருந்த குரு பகவான் 10வது பாத்தியத்துக்கு, அதாவது தொழில் ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறாரு குரு பகவான் உச்ச நிலையில். இந்த தருணங்களில் துளாராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தான் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். குரு பகவானை நம்ம தனகாரகன் நம்ம சொல்லுவோம். வேறு எந்த கிரகத்தையும் தனகாரகன்ற பேர் வைக்கல. முழுமையான சுபகிரகம். உங்கள் ராசிக்கு 10வது பாவகன்றது தொழில் ஸ்தானம், ஜீவனம். உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில் வரக்கூடிய தனகாரகன் உச்ச நிலையில் வரார். புனர்பூச நட்சத்திரம்ன்றது ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம். அப்போ புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2வது பாவகத்தை பார்க்கிறாரு. குரு பார்த்தா கோடி புண்ணியம். குரு இருந்தால் கோடி புண்ணியன்னு யாரும் சொல்லலை. குரு பார்த்தா கோடி புண்ணியம், குரு பார்வைப்பட்டா கோடி புண்ணியம் இல்லையா? அப்போ குரு பகவான் மட்டும் எந்த இடத்துல இருக்கிறாருன்றது முக்கியம் இல்லை, எந்த இடத்தை பார்க்கிறாருன்றது தான் முக்கியம். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானம்னா 2வது பாவகம், விருச்சிகம் சொல்லக்கூடிய இடத்தை குரு பகவான் பயிற்சி அடையும் பொழுது தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில், காலச்சக்கரத்தின் முதல் பாவகத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். எப்படிங்க? தனஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது தான் இந்த குரு பயிற்சி ஏற்படுது. தனஸ்தானாதிபதி 4வது பார்வையாக தனகாரகனை பார்க்கிறாரு. செவ்வாய் தனஸ்தானாதிபதி குரு பகவான் பயிற்சி அடையும் பொழுது உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் இருந்து 4வது பார்வையாக குரு பகவானை பார்க்கிறாரு செவ்வாய் தனஸ்தானாதிபதி. தனஸ்தானாதிபதியுடைய பார்வை வாங்கிய தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார். எழுதி வச்சுக்கோங்க. துளாராசியில் பிறந்தவங்க 1 கோடி ரூபாய் கடன், 2 கோடி ரூபாய் கடன், 50 கோடி கடன் இருந்தாலும் சரி, கடனை கட்டிவிடுன்னு சொல்கிறீங்களா சார்? அப்படி சொல்ல வரல. கடன் கட்டுறதுக்கான பாதை கிடைக்க போகுது. துளாராசியில் பிறந்தவங்க என் கடன் எல்லாம் கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு, கடன் கட்டுறதுக்கு வாய்ப்பு கொடுன்னு தான் கேட்பீங்களே தவிர என் கடன் கட்டுறதுக்கு யாரையாவது பிடிச்சி அனுப்புங்கன்னு கேட்க மாட்டீங்க. அப்பன் சொத்து கொடு, தாத்தன் சொத்து கொடு, அதுக்கெல்லாம் நீங்கள் லாக்கியப்பட மாட்டீங்க, கேட்கவும் மாட்டீங்க. அந்த அவசியம் உங்களுக்கு இல்லை. 10 ரூபாய் கடனாக இருந்தாலும் சரி, 10,000 ரூபாய் கடனாக இருந்தாலும் சரி, 10 லட்சம் 10 கோடி கடனாக இருந்தாலும் சரி, நான் கட்டிவிட்டு போயிடுறேன். என் கடன் என் பிள்ளைங்க மேலே ஏறக்கூடாதுன்ற எண்ணம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நிச்சயம் சொல்கிறேனுங்க. உங்களுடைய மிகப்பெரிய மன அழுத்தம் என்னன்னா இந்த பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடம். தனஸ்தானத்துக்கு இந்த தருணத்தில் தனஸ்தானத்துக்கு முக்கியத்துவம் அதிகம். அப்படி இருக்கிற பட்சத்தில் எம்பிட்டு கடன் இருந்தாலும் அந்த கடனிலிருந்து மீள்றதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் சொல்கிறேனுங்க, தயவு செய்து கேட்டுக்கிடுங்க. தொழில் ஸ்தானத்தில் பொதுவாக துளாராசியில் பிறந்தவங்க இப்படி இருப்பாங்களே தவிர இப்படி இருக்க மாட்டாங்க. சம்பளம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க அதிகம், சம்பளம் வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க கூட சம்பளம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போகணுன்ற எண்ணம் தான் அதிகமாக இருக்கும். வேற வழி இல்லாமல் தான் சம்பளம் வாங்கிட்டு இருப்பீங்க. வேண்டாம் வெறுப்பா வேற வழி இல்லாமல் நமக்கான சந்தர்ப்பம் அமையல, நமக்கான வாய்ப்பு வரல அப்படின்ற எண்ணத்தில் தான் அந்த இடத்துல இருப்பீங்க. இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் வரும். உங்களுடைய தரத்தை உயர்த்திக்கிறதுக்கு, உங்களுடைய தகுதியை உயர்த்திக்கிறதுக்கு, உங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. பயன்படுத்திக்கோங்க. காற்றடிக்கும் போது தான் தூற்றிக்கிட முடியும், வயசு இருக்கும்போது தான் வாழ்ந்துக்கிட முடியும். ஆசை மட்டும் இருந்தால் போதாதுங்க. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் 100 பேர் ஓடுறாங்கன்னா 100 பேருடைய எண்ணத்தில் மனசில் இருக்கக்கூடிய எண்ணம் என்னன்னா நாம தான் முன்னுக்கு வரணுன்ட்டு வரவர் 100 பேரில் ஒருத்தர் தான் முன்னுக்கு வராங்க. எதிர்பார்ப்புன்றது 100 பேருக்கு இருந்தாலும் பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் யார் மேலே படுதோ அவங்க தான் முன்னுக்கு வராங்க. பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் முழுமையாக துளாராசியில் பிறந்த உங்கள் மேலே படுது. அப்போது
உங்களுடைய திறமைக்கு தகுந்த தொழில் செய்யுங்க, தப்பில்லை. பார்ட்னர்ஷிப்பில் பண்ணாதீங்க. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு நண்பர்களோடு சேர்ந்து ஒரு தொழில் செய்தால் காசு பணம் மட்டும் பறி கொடுக்க மாட்டீங்க, அந்த நட்பையும் பறி கொடுத்துருவீங்க. இது வரைக்கும் ஒருத்தரை வாழ வச்சு தான் சாமி உங்களுக்கு பழக்கம். நம்மளால் ஒருத்தன் கெட்டு போயிட்டேன்ற பழக்கம் இது வரைக்கும் வந்ததில்லை. அந்த வார்த்தை நீங்கள் வாங்கினதில்லை, வாங்கிட வேண்டாம். தப்போ ரைட்டோ, லட்ச ரூபாய் போட்டு செய்கிறீங்களோ இல்லையோ, ஒரு 10,000 ரூபாய் போட்டு தனியாக செஞ்சுக்கலாம் இல்லையா? தனித்து செய்யுங்க, நல்லா இருக்கும். அப்போது உங்களுடைய தொழிலில் மாற்றங்கள் செய்கிறதுக்கான நேரம் வரப்போகுது. தொழிலில் புதிய வாய்ப்புகள் வரப்போகுது. ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க போகுது. அந்த தொழில் அதிகப்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். மதிப்பு, மரியாதை, பேரு, புகழ் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு வரப்போகுதுங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. உங்கள் மனசுக்குள்ளார இப்போ இருக்கிற எண்ணம் என்னன்னா, எனக்கு பேரு புகழ் வேணாம் சாமி, மதிப்பு மறுவாதியம் வேணாம் சாமி, என் பிரச்சனையை மட்டும் நீங்கி நிம்மதியாக நான் இருந்தால் போதும். இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லிக்கிறேனுங்க, 10,000 ரூபாய்க்கு நம்ம என்ன உழைப்பு போடுறோமோ அதுதான் 10 லட்சம் ரூபாய்க்கு. 10 லட்சம் ரூபாய்க்கு என்ன உழைப்பு போடுறோமோ அதுதான் 10 கோடி ரூபாய்க்கு. எந்த நேரத்தில் எந்த இடத்துல என்ன வேலை செய்கிறோன்றது தான் முக்கியம். உழைப்புன்றது ஒன்று தான் இல்லையா? இந்த நேரம், இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காமல் போகிறதும் உங்களுடைய சொந்த சௌரியம். ஆனால் நேர காலத்து மேலே பழி போடாதீங்க. நேரம் கெட்டு போச்சு, என் நேரம் கெட்டு, அது இல்லை. நேரம் சாதகமாக இருக்குது, உங்களால் ஓட முடிஞ்சால் ஓடுங்க, ஓட முடியலையே உட்காந்துக்குவாங்க, அது உங்கள் சொந்த சௌகரியம். ஆனால் இது பிரமாதமான நேரம். தனஸ்தானாதிபதி உச்சநிலை, தனஸ்தானாதிபதி ஆட்சி நிலையில், தனகாரகன் உச்ச நிலையில், இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் தேவையா? துளாராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு மன வாழ்க்கையில் ஒரு சில சங்கடங்கள் கொடுத்துருக்கோம். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு சில சங்கடங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கும். இந்த நேரம் நல்லா இருக்குது. ஏன்னா திருமணஸ்தானாதிபதி ஆட்சி நிலையிலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும், மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷங்கள் உருவாகும். இதெல்லாம் சூப்பராக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. இதில் இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, இந்த செவ்வான்ற கிரகம் யாருன்னா பூமிகாரகன். தனஸ்தானாதிபதி அவர், திருமணஸ்தானாதிபதி அவர், பூமிகாரகன். செவ்வாவுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும், 2 பேருடைய பார்வையும் தனஸ்தானத்தில். அப்போ அது குரு மங்கள யோகம் ஏற்படுது. குரு மங்களகாரகன் அப்படின்னா செவ்வா, குரு பகவானும் மங்களகாரகன் சொல்லக்கூடிய செவ்வாவும் 2 பேருடைய பார்வையும் தனஸ்தானத்தில் படுது. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு சொந்த வீடு வாசல் உருவாகுது. கையில் 4 காசு பணம் இல்லை, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் இருக்குது. இந்த ஆள் என்னடானா வீடு வாங்குவீங்க, அது வாங்குவீங்கன்னு சொல்கிறீங்க, வாங்கிட்டால் என்ன செய்கிறீங்க? இந்த நேரத்தில் 4 காசு பணம் இல்லை சாமி, ரைட்டு. இது இப்போ ஜூன் மாதம் நமக்கு பிறக்கல, நம்ம மே மாதத்தில் தான் இருக்கோம். ஓகே, ஜூன் மாதம் பிறக்க போகுது. உங்களுக்கு ஆவணி மாதம், ஆவணி மாதம்னா செப்டம்பர் மாதம். செப்டம்பர் மாதத்தில் துளாராசியில் பிறந்தவங்க எத்தனை பேர் வீடு வாசலுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறீங்கன்னு பாருங்கள். 1, இருக்கிற இடத்துல வீடு கட்டுவீங்க, அல்லது வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு வரும். ஐப்பசி மாதம் அல்லது கார்த்திகை மாதம், இந்த மாதங்களில் எத்தனை பேர் கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். துளாராசியில் ஏமா பூமிகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசியை பார்க்கிறாரு, உங்கள் ராசிக்கு 2வது பாவகம் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு. நடந்து தானங்க தீரும். அது மட்டும் இல்லை, அதனாலேயே உங்களுக்கு நான் சொல்லிவிடுவேனா, இந்த குரு பகவான் தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துக்கு உச்சநிலையில் உங்கள் ராசிக்கு 4வது பாவகம் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்போது குரு பார்த்தா கோடி புண்ணியம் இல்லையா? அப்போ சுபஸ்தானம் அப்படின்றது வாகனம் வாங்கக்கூடிய இடம், வீடு வாங்கக்கூடிய இடம். வாகன ஸ்தானாதிபதி, மண்ணு மனைக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா 4வது பாவகம். அந்த இடத்துக்கு அதிபதி யாரு? சனி. இந்த குரு பகவான் இந்த பூமிகாரகன் சொல்லக்கூடிய செவ்வாவுடையும் கம்யூனிகேஷன் ஆகுது. குரு பகவான் 4வது பாவகத்துக்கு அதிபதி சனிக்கு வீடு கொடுக்குறாரு. 9வது பார்வையாக குரு பகவான் பார்க்கவும் செய்கிறாரு. சில பேர் வாகனம் வாங்குவீங்க, சில பேர் பூமி வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. சில பேர் அரசியல் துறையில்
இல்லை அயல்நாடு போகிறதுக்கான சூழல் உருவாகும். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இது சம்பாதிக்கிறதுக்கான நேரம் இல்லை, சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம். வளர்ந்தவங்க, வாழ்ந்தவங்க, சாதித்தவங்க எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருந்துருக்கும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டதுனால தான் இன்றைக்கி சாதிக்கிற இடத்துல இருக்காங்க. நேர காலங்கள் ஒன்று சாதகமாக இருந்தால் போதுங்க, யார் எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல இந்த பிரபஞ்சம் வச்சுட்டு போயிட்டே இருந்துடும். இது உங்களுக்கு உண்டான நேரம், இதை தவிர நம்ம வேறு எதுவும் சொல்ல முடியாது. இந்த பிரபஞ்சம் காரணம் இல்லாமல் ஒரு செயல் செய்ய விடாது. இந்த நேரத்தில் நான் உங்கள் கண்ணில் படணும், இந்த வார்த்தைகளெல்லாம் நான் பேசணும், சொல்லணும் அப்படின்றது நீங்கள் கேட்கணும் அப்படின்னா விதி ஒன்றும் உங்கள் தலையில் அந்த விதி எழுதியிருக்கும், இல்லைன்னா என் தலையில் அந்த விதி எழுதியிருக்கும். இது வேதவாக்க நினச்சிக்கிட்டு தயவு செய்து சொல்கிறேனுங்க, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யுங்க. நான் இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டேன், செஞ்சேன், பண்ணேன், அதெல்லாம் தூக்கி போடுங்க. இந்த நேர காலங்கள் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் இது செய்து பாருங்கள், நல்லது நடக்கும். நல்லது நடந்துட்டு என்னை மீட் பண்ணுவீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் என்னன்றது ஒரு முறை தயவு செய்து பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர் யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி, ஐயா இந்த நேரம் இந்த ஒரு வருஷம் லாஸ்ட்டு ஒரு வருஷம் எப்படியோ போயிடுச்சு, அடுத்த ஒரு வருஷத்துக்கு எப்படி இருக்க போகுது, என்னுடைய சுய ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னு ஒரு வார்த்தை கேளுங்க. அல்லது உங்கள் ஜாதகம் என்கிட்ட அனுப்புங்க. நாம் எழுதி கொடுக்குற ஜாதகமாக இருக்கட்டும், பார்த்து சொல்லக்கூடிய ஜாதக பலனாக இருக்கட்டும், வேதகால முறையில் தான் ஜாதகத்தை கணிச்சு நம்ம சொல்கிறோம். அதாவது பாகைக்கலை அடிப்படையில். பாகைக்கலைன்னா சில பேருக்கு தெரியாது, டிகிரின்னு சொல்லுவாங்க. ஒரு கிரகம் எத்தனை டிகிரியில் இருக்குது, எந்த பாவகத்தில் இருக்குது, யாரோட சேர்ந்து இருக்குது, யார் சாரத்தில் இருக்குது, இந்த மாதிரி பாகைக்கலை சம்மந்தம் வச்சு தான் ஜோதிடம் சொல்கிறது. அருமையான முறையில் எது செய்தால் உங்களுக்கு சரியாக இருக்கும், எது செய்தால் உங்களுக்கு சரி இல்லாமல் போகும் அப்படின்ற விவரத்தை முழுமையாக சொல்லிடுறேனுங்க. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு 100% மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் துளாராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.